தேவமாதாவின் வணக்க மாதம் 7ஆம் நாள். சம்மணசானவர் தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதின் பேரில் முதலாவது, இந்த பரம ரகசியத்தில் சர்வேஸ்வரனுடைய நேசம் விளங்குகிறது. இரண்டாவது, தேவசுதனுடைய மனத்தாட்சி விளங்குகிறது. மூன்றாவது, தேவமாதா பெற்ற மகிமை விளங்குகிறது. முதலாவது, சர்வேஸ்வரன் உலகத்தை மீட்பதற்காக நமக்கு சரிசமானமாய் இருக்கிற தம்முடைய ஏககுமாரன் மனித அவதாரம் எடுக்க சித்தமாகி கன்னி மரியாவிடத்தில் ஓர் சம்மணசை அனுப்பி தமது சித்தத்தை வெளிப்படுத்தினார். மிகுந்த தாட்சியோடு கேட்டு தேவ சித்தத்துக்கு உட்பட்டு சுதனாகிய சர்வேஸ்வரனை தமது திரு உதிரத்தில் பிள்ளையாக தரித்தாள் என்பது சத்தியம். இந்த பரம ரகசியத்தில் சர்வேஸ்வரன் தமது அளவில்லாத நேசமும் மிகுதியான தயாளமும் அளவறுக்கப்படாத ஞானமும் விளங்க செய்தார். ஆகையால் பாவ விமோசனம் செய்வதற்கு சுதனாகிய சர்வேஸ்வரன் மனித அவதாரம் எடுத்து தமது இரத்தமெல்லாம் சிந்த வேண்டியிருந்ததால் பாவமானது சகல பொல்லாப்புகளிலும் மிக பொல்லாப்பாய் இருக்கிறதென்று அறிய கடவோம். அத்துடன் நமது மீட்பருக்கு தாயாக சர்வேஸ்வரன் கன்னி மரியாவை தெரிந்து கொண்டதினால் அவருடைய தயாளத்துக்காக தோத்திரம் சொல்லி தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன வானதூதருடன் சேர்ந்து அன்னையை நாம் வணங்குவோமாக. இரண்டாவது, தேவமாதாவின் திரு உதிரத்தில் மனித அவதாரம் எடுத்த சுதனாகிய சர்வேஸ்வரன் நம்மை மிகவும் தாழ்த்தி கொண்டார். எப்படியெனில், நோவுக்கும் சாவுக்கும் எட்டாதவருமாய், சர்வத்துக்கும் வல்லவருமாய், அளவில்லாதவருமாய் இருக்கிறவர் மனித அவதாரத்தின் வழியாக சாவு, நோவு, வேதனை முதலான நிர்பந்தங்களுக்குட்பட்டு பாவத்தினால் தமது பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு வந்த அவமானங்களை பரிகரிக்க வேண்டுமென்று தம்மை அளவின்றி தாழ்த்தி கொண்டார். தாட்சியாயிருக்கிற புண்ணியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அளவின்றி தம்மை தாழ்த்தி கொண்ட சர்வேஸ்வரன் சமூகத்தில் நீச புழுவாகிய மனித அகங்காரம் கொள்ளுகிறது. எவ்வளவு அநியாயமும் அக்கிரமாயிருக்கிறது. ஆனால் தாட்சி இல்லாதவன் கரையேறக்கூடாது என்பதினால் மிகவும் அவசியமான இந்த புண்ணியத்தை உங்கள் ஆத்துமத்தில் விளைவிக்க வேண்டுமென்று தேவமாதாவையும் அவளுடைய திருமைந்தனையும் நோக்கி மன்றாடுவீர்களாக. மூன்றாவது, இந்த பரம ரகசியத்தில் கன்னி மரியா அடைந்த உன்னத மகிமையை பற்றி தியானிப்போம். சுதனாகிய சர்வேஸ்வரன் அவளிடத்தில் மனித அவதாரம் எடுத்த வேளையில் அந்த பரிசுத்த கன்னிகை ஒரு காலம் கன்னி மகிமை கெடாமல் சர்வேஸ்வரனுடைய மெய்யான தாயாகி மனிதர்களுக்கும் சகல சம்மணசுகளுக்கும் மேலானாள். சர்வேஸ்வரன் அளவில்லாத வல்லமையுள்ளவராய் இருந்தாலும் இந்த மேன்மையை விட அதிகமான மேன்மை வேறு எவருக்கும் அவரால் கொடுக்க முடியாது. வேத பாரகர் சொல்லியுள்ளபடி சர்வேஸ்வரன் இந்த உலகத்தை காட்டிலும் மேன்மையான வேறு உலகை உண்டு பண்ணலாம். ஆனால் தேவமாதாவை பார்க்க அதிக உத்தமமான மாதாவை உண்டு பண்ண முடியாது. ஆகையால் அத்தகைய மேலான மகிமையை பெற்ற கன்னி மரியா திருப்பாதம் பற்றி அவளை உற்சாகத்தோடு வணங்கி அன்னையின் அடைக்கலத்தை தேடி செல்வோமாக. ஜெபம். சர்வேஸ்வரன் மேன்மையான மகிமை பிரதாபத்துக்கு தெரிந்து கொண்ட நிகரில்லாத பரிசுத்த கன்னிகையே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராக்கினியே, தாட்சியுள்ள மரியே, என்
அகங்கார கர்வத்தோடு உமது அண்டையில் நிற்க வெட்கப்பட்டு நான் உம்மிடத்தில் பேச அஞ்சி நடுங்குகிறேன். ஆகிலும் பாவியாயிருந்தாலும் வானதூதரோடு உமக்கு மங்கள வார்த்தை சொல்ல ஆசையாயிருக்கிறேன். ஆகையால் அருள் நிறைந்த மரியே வாழ்க. நீர் பூரணமாய் அடைந்த இஷ்ட பிரசாதத்தில் ஏதாகிலும் எனக்கு கொடுத்தருளும். சர்வேஸ்வரன் உம்மிடத்தில் இருக்கிறாரே, அவர் என்னிடத்தில் இருக்கவும் நான் அவருடன் மோட்சத்தில் வீற்றிருக்கவும் எனக்கு தயை செய்தருளும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகித்த ஜபமாவது: எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. 7ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: ஒவ்வொருவரும் தான் பாவசங்கீர்த்தனம் எப்போது செய்ததென்றும் தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்போது செய்தார்கள் என்றும் விசாரிக்கிறது. புதுமை: கர்த்தர் பிறந்த 1300ஆம் ஆண்டில் எத்தகைய நன்மைக்கும் பகைவனாகிய பசாசு திருமறையை அழிக்க பிரயாசப்பட்டதாம். வேத அறியாமையினாலும் மனிதருடைய துர்நடத்தையினாலும் இயேசு கிறிஸ்துநாதருடைய பரிசுத்த வேதம் மறைந்து போகிறது போல் இருந்தது. அச்சமயத்தில் அதிக கெடுதல் செய்வதற்கு அல்பிஜேன்ஸ் என்னும் பக்தியற்ற பதீத மார்க்கமானது பிரான்ஸ் நாட்டில் அனைத்தையும் நாசமாக்கக்கூடிய ஓர் வெள்ள பிரவாகம் போல் பரம்பியது. இந்த துஷ்ட பதிதர் திருச்சபையின் பேரில் கொண்ட பகையினாலும் வேத முறைமைகளை எல்லாம் அழிக்க வேண்டுமென்ற மூர்க்கத்தினாலும் தேவாலயங்களை நிர்மூலமாக்கவும், குருக்களை கொன்று போடவும், எங்கும் கொள்ளையடிக்கவும் துணிந்தார்கள். ஆனால் தாம் உண்டாக்கின திருமறையை எந்நாளும் காப்பாற்றி வருகிறவராகிய இயேசு கிறிஸ்து நாதர் இந்த துர்மார்க்கத்தை நீக்கி ஜனங்களின் துர்குணங்களை ஒழுங்கு செய்யும் பொருட்டு தம்முடைய அப்போஸ்தலருக்கு நிகரான புனித சாமிநாதரை தெரிந்து கொண்டார். அவர் அதிகம் முயன்று அந்த துர்மார்க்கம் பரம்பின நாடுகள் எல்லாம் சுற்றி திரிந்து ஒன்றுக்கும் அஞ்சாத மனத்துணிவோடு வேத சத்தியங்களை பிரசங்கித்தார். அவரது உத்தம நடத்தையினாலும் அவர் செய்த கணக்கற்ற புதுமைகளாலும் தாம் போதிக்கும் சத்தியங்களின் உண்மையை உறுதி பெற செய்தார். அவர் சொன்னதெல்லாம் தேவ சிநேகத்தின் அக்னி பொறிகளைப் போல் இருந்தது. மேலும் புனித சாமிநாதர் பரிசுத்த கன்னிகையின் பேரில் மிகவும் பக்தி விசுவாச நம்பிக்கையுள்ளவராய் இருந்து அன்னையுடைய அடைக்கலத்தை தேடி அன்னை மூலமாக விசேஷமாய் பாவிகளையும் பதிதர்களையும் மனம் திருப்பி கொண்டு வந்தார். தான் செய்கிற சகல பிரசங்கங்களிலும் தேவமாதாவின் பாத கமலங்களை பற்றி சிரம் தாழ்த்தி வணங்க, பரிசுத்த கன்னிகையே, நான் உம்மை சிநேகித்து கொண்டாடவும் உம்முடைய எதிரிகளை எதிர்த்து வெற்றி பெற உதவியருள உம்மை மன்றாடுகிறேன் என்பார். அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டு சில துர்மார்க்கங்களையும் பதிதரையும் திருப்பியிருந்தாலும் தாம் நினைத்தபடி சத்திய வேதத்துக்கு முன்பிருந்த ஞான நன்மை மீண்டும் வரவில்லை என கண்டு அதிக கஸ்திப்பட்டு அடிக்கடி தம்முடைய பரம ஆண்டவரிடத்தில் தாட்சியுடன் முறையிட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த கிருபை உடைத்தான பரம தாயானவள் தம்மை அவருக்கு காண்பித்து மகா தயாளத்தோடு அவரை நோக்கி, நீ நம்மை குறித்து வழக்கமாய் செய்த 153 மணி ஜபமாலையை எங்கும் வழங்குபடி அறிவிக்க கடவாய். நீ அதை செய்வாயாகில் அந்த மூர்க்கமான ஜனங்கள் மனம் திரும்ப தேவ உதவியை அடைவாய் என்றாள். இதன்படி புனித சாமிநாதர் எவருடனும் தர்க்கம் செய்யாமல் 153 மணி ஜபத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கவும்
அஜபத்தை பக்தியோடு ஜெபிக்கிற வகையை காண்பிக்கவும் அதில் வழங்குகிற தேவ ரகசியங்களை பக்தியோடு தியானிக்கிற மேரையை விவரிக்கவும் தொடங்கினார். உடனே சர்வ ஜீவ தயாபர சர்வேசனுடைய கிருபாக டாட்சத்தாலும் பரிசுத்த கன்னிமரியாளின் மன்றாட்டினாலும் தேவ வரப்பிரசாதம் இந்த ஜனங்கள் பேரில் ஏராளமாக இறங்கி வந்தது. இந்த அனுகிரகத்தினால் 1,00,000க்கு மேல் பதிதர்கள் தங்கள் துர்மார்க்கங்களை விட்டு திருமறையில் சேர்ந்தார்கள். கணக்கற்ற பாவிகள் தங்களுடைய பொல்லாத அக்கிரமங்களை விட்டு நல்லவர்களானார்கள். அப்பொழுது ஜெபமாலை ஜெபிக்கும் வழக்கம் திருச்சபை முழுவதும் பரம்பினது மன்றி எங்கும் சுகித்த நன்மைகளை பெறவிருந்தது. தேவமாதாவின் பேரில் பக்தியுள்ள கிறிஸ்தவர்களே, நீங்களும் தேவ வரப்பிரசாதத்தை முழுவதும் அடைய ஜெபமாலையை தினமும் தவறாமல் ஜெபிப்பீர்களாக. புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். இரவு நேர வழியே மன இருளின் வெளிச்சம் நீயே. ஏரோதின் வாளை இறை அருளாலே சாய்த்தாய். அருள் நிறைந்த மரியே, நீ இறைவன் தந்த வழியே. இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். ஏரோதின் வாளை இறை அருளாலே சாய்த்தாய். கல்வாரி மலை மேலே நெஞ்சும் கவித்தாயே அம்மா. தேவனவன் அருட்கரம் பூவுலகின் அடைக்கலம். கோடி மின்னல் மின்னுதே உந்தன் புகழ் சொல்ல சொல்ல பூமி எங்கும்